பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 2வது நாள். இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை ரோமர் 13:13. அதில் சொல்லப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னால், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீக்கிரமாய் நடக்க கடவும். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, அந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறதான காரியம் பொறாமை. இன்றைக்கி நம்மளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குணங்கள் இருக்கும். அதில் பொறாமைன்றது ஒரு சில பேருக்கு பொறாமை இருக்கும். என்னென்னா, இப்போ கணவன் மேலே மனைவிக்கு பொறாமை இருக்கும். அப்போ சில நேரங்களில் பிள்ளைகள் மேலேயே பொறாமை இருக்கும். சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே பொறாமை இருக்கும். அவனுக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு இது கிடைக்கல, பாரு எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பொறாமைப்படுறதுனால நம்மளுடைய தரித்திரமோ நம்மளுடைய சாபங்கள், நம்ம மேலே இருக்கிற தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியங்கள்லாம் நம்மளை பிசாசு நம்மளுக்குள்ளே விதைச்சி வச்சிருக்கிறான். இந்த நாளில் பொறாமை என்ற குணத்தை நம்ம விட்டு அகற்றும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிப்போமா? இந்த பொறாமையினால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவே படாது. நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. தலைமுறையின் சாபத்தை நம்ம தலையின் மேல் குமித்து வைத்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பொறாமை அவனுக்கு உண்டானதை அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவன் நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லும்போது கேட்கும்போது அவங்க முன்னாடி சூப்பர் பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் வேதனைப்படக்கூடாது, பொறாமையில் வைத்தறிச்சப்படக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட குணங்கள் நம்மளுக்கு இருக்குன்னு சொன்னால் நமக்குன்னு வச்சிருக்க நன்மை தடைப்பட்டு போயிடும். அப்போ நம்மளுக்குன்னு இருக்கிற நம்ம ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு ஆண்டு சமையல் கேட்கும் போது அது தடையாக நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொறாமையின் குணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி பிசாசை தடுத்து வச்சிருவான். தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பொறாமை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் பொறாமை என்ற குணம் எங்களுக்குள்ளே இருக்காதபடிக்கு தேவனாய் கர்த்தர் அதை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போடுங்க. ஆண்டவரே, பிசாசானவன் எங்களுக்குள்ள வலுவாய் விதைத்து வைத்திருக்கிற இந்த பொறாமை என்ற குணத்தை ஆண்டவரே பிறருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமைப்படாதபடிக்கு, ஆண்டவரே அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு ஆண்டவரே வருத்தப்படாதபடிக்கு, ஆண்டவரே அவங்களுடைய எரிச்சல் அடையாதபடிக்கு ஆண்டவரே தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிறருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்த உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தேவனுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காண்டி நன்றி செலுத்த கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பொறாமையின் எண்ணங்கள், பொறாமை கொண்ட இருதயத்தை எங்களுக்கு எடுத்து போடுங்கப்பா. பிசாசு வைத்திருக்கிற தந்திரமான மதில்களை இயேசுவின் நாமத்தில் உடைத்து செபிக்கிறோம்ப்பா. பொறாமையின் எண்ணங்கள் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும். அப்படிப்பட்ட குணங்கள் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும். ஜென்ம சுபாவம் மாறட்டும். ஆண்டவரே பொறாமை அதிகமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே பொறாமை என்ற குணத்தை அடியோடு களை பிடுங்கும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவல் போக முடியாதபடிக்கு இந்த பொறாமை என்ற குணம் ஆண்டவரே எல்லா தரித்திரத்துக்குள்ளேயும் ஆண்டவரே பொருளாதார செழிப்புகளை போக விடாதபடிக்கு, சமுதாயத்தில் அவங்க எழும்பி நிற்காதபடிக்கு ஆண்டவரே அவங்களுக்குள்ள அந்த நல்ல தாளந்துடையவங்களா இருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய காரியங்களில் ஆண்டவரே பொறாமப்படுறதுனால அவங்களுக்குண்டான ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது. ஆண்டவரே ஏசப்பா, இந்த காலை வேலை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த பொறாமை என்ற குணம் எங்களை விட்டு வெளியேறி போகட்டும்பா. ஆண்டவரே, பிறருடைய காரியங்களை குறித்து கர்த்தர்கிட்ட ஆண்டவரே, இப்பொழுது ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள குறித்து ஆண்டவரே மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்க அந்த உதவியை பார்த்து பொறாமப்படாதபடிக்கு ஆண்டவரே, தனக்கு கிடைக்கல, தனக்கு கேட்டால் கூட இந்த அளவு கிடைச்சிருக்காது, ஆனால் அவனுக்கு கேட்டவொன்னே ஏன் இவ்வளோ தூரத்துக்கு தர்றாங்கன்னு சொல்லிட்டு அவனை கண்டு பொறாமப்பட்டு ஆண்டவரே அதை அபகரிக்கிற சில எண்ணங்கள் உடையவர்களை ஆண்டவரே கர்த்தர் காண்பிக்கிறீங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்படிப்பட்ட குணங்களை அவர்களோட வராதபடிக்கு, பிசாசாலை வஞ்சிக்கப்படாதபடிக்கு, தேவ கோபத்துக்கு உட்படாதபடிக்கு, தலைமுறைகளுக்கு சாபத்தை குமிக்காதபடிக்கு இந்த பொறாமை என்ற குணங்களை இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நேர்த்தியாய் ஓடட்டும். ஆண்டவரே,
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சிலுவை சுமந்து கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தேவனுக்கு பிரியமானபடி வாழ பேச நடக்க சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த பொறாமை என்ற குணத்தை ஆண்டவரே கர்த்தர் நீர் எடுத்து போட்டதுக்காண்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திலே நடக்கும்படியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்காதபடி, பேசாதபடி, மாம்சத்துடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியானவர் நீர் கொடியேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வெளிச்சத்திலே நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.